இன்றைய தினம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்தில் கர்த்தர் ஒருமனதை குறித்து நம்மோடு பேசுகிறார். நாம் வீட்டில் குடும்பமாக ஜெபிக்கின்றோம். விசுவாசிகளின் வீடுகளில் ஒன்றாக கூடி ஜெபிக்கின்றோம். சபைகளில் ஜெபிக்கின்றோம். ஆனால் அநேக ஜெபங்களுக்கு அநேக நாட்களாகியும் இன்னும் பதில் கிடைக்கவில்லை. காரணம், நம்மிடத்தில் ஒரு மனம் இல்லை. ஒருவருக்கொருவர் ஈகோ பார்ப்பது, நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற போட்டி, ஒருவரை ஒருவர் குறை சொல்வது, இருதயத்தில் கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், பொறாமை இவைகளை வைத்துக்கொண்டு நாம் ஜெபித்தால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நாம் ஒருமனதோடு ஜெபிக்க வேண்டும். நம்மிடம் ஒரு மனம் வர நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி பிறர் சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நாம் கவனித்து கேட்கக்கூடாது. விசுவாசமுள்ள தேவ வார்த்தைகளை, பக்தி விருத்திக்கேதுவான வார்த்தைகளை பேசவும் கேட்கவும் வேண்டும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படி தேவனுடைய உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஊழியக்காரர்களை நாம் கிண்டல் கேலி செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்மால் முடிந்த உதவிகளை ஊழியக்காரர்களுக்கு செய்து கொடுக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி அங்கும் இங்கும் கோல் சொல்லி ஒருவருக்கொருவர் சண்டை மூட்டாமல் ஒருவரை ஒருவர் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை உள்ளபடி பிறருடைய பாவமான செயல்களை சக மனிதர்களிடம் தூற்றி திரியாமல் அவர்களின் பாவங்களுக்காக நாம் கர்த்தரிடம் பரிந்து பேசி ஜெபித்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி மற்றவர்களை நாம் குற்றப்படுத்தாமல் ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி எல்லோரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் மேற்கூறிய 6 காரியங்களின்படி நாம் வாழும்போது நம் ஒவ்வொருவரிடமும் ஒரு மனது வரும். அப்பொழுது பரலோகத்தில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். ஆமேன். அல்லேலூயா.